வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ். ஸோ இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் ரொம்ப இம்பார்ட்டண்டான பிடிபிஆர்டி இம்பார்ட்டன்ட் அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். 19/9/2024 வந்த நியூஸ் இது. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிடி டீச்சர்ஸ் வேகன்சி டீட்டெயில்ஸ் ஃப்ரம் ஆல் டிஸ்ட்ரிக்ட் சிஓஸ் கேட்டிருக்காங்க. மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு வேகன்சி டீட்டெயில்ஸ், அதாவது 31/8 வந்து ஸ்டாஃப் ஃபிக்சேஷன் நடக்கும், 31/8 முடியும். அதுக்கப்புறம் 1/9 நிலவரப்படி வேகன்சி டீட்டெயில்ஸ் வந்து பிடி டீச்சர்ஸ்க்கு ரொம்ப மெயினாக பட்டதாரி ஆசிரியர்களோட காலி பணியிட விவரம் வந்து கேட்டிருக்காங்க. அதை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்ன மாதிரியான சுச்சுவேஷன் இருக்குது அப்படிங்கிறத ஒரு கிளியர் கட்டாக சொல்கிறதுக்கான வீடியோ தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிற வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பிஜிடிஆர்பி ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு அண்ட் டிஎன்டெட் 2024க்கான ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. அண்ட் யூஜிடிஆர்பி செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ்க்கான எல்லா வகையான கரெக்டான ஆத்தென்டிக் நியூஸும் நம்மளோட சேனலில் போயிட்டுருக்கு. டிஎன்பிசிக்கான மோட்டிவேஷ்னல் சேனல்ஸும் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம வீடியோவை பார்த்துட்டு இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிற வியூவர்ஸ் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு எக்ஸாம் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கும்போது நம்மளோட சேனல் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ கிட்டத்தட்ட 5 எக்ஸாம் எழுதி செலக்ட் ஆகிருக்கோம் அப்படிங்கிற அந்த கைடன்ஸ் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான். ஸோ இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா பிடிபிஆர்டி இம்பார்ட்டன்ட் அப்டேட் 19/9/2024 என்ன அது வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாவட்ட முதன்மை கல்வி அலுவலருக்கு மேலேருந்து, அதாவது பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து உங்களோட டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஸ்கூல்ஸில் இருக்க எந்த பாடத்திற்கு எத்தனை, ஒவ்வொரு ஸ்கூல்லையும் எந்த பாடத்திற்கு யார் யார் பணியிடம் ஃப்ரீயாக இருக்குது, எத்தனை பணியிடம் காலி பணியிடமாக இருக்குது அப்படிங்கிறத தொகுத்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் 2-3 முக்கியமான விஷயம். 1/8 பெரும்பாலும் 1/8 பர்டிகுலர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள். அந்த 1/8 எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு எத்தனை டீச்சர்ஸ் வேணும், அது எக்ஸ்ட்ரா இருக்காங்களா இல்லை கரெக்டாக இருக்காங்களா இல்லை தேவைப்படுறாங்களா அப்படிங்கிறத நாங்கள் கொடுக்கறது வழக்கம். அதாவது தலைமை ஆசிரியர்கள் வந்து சிஓஸ்க்கு வந்து அதை கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அது சிஓஸ் வந்து ஏற்றுவாங்க. இப்போல்லாம் ஆன்லைன்லேயே வந்து ஏற்றிடுறாங்க. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் சிஓ வழியாக நமக்கு வந்து மேலே வந்து பள்ளிக்கல்வித்துறைக்கு இது வந்து அப்டேட் ஆகும். அப்படி இருக்கும்போது 1/9 நிலவரப்படி பட்டதாரி ஆசிரியர் காலி பணி, இது வந்து இந்த 1/8 பர்டிகுலர்ஸுங்கிறது செகண்டரி கிரேட்லேருந்து பிடிஸ்லேருந்து அதுக்கப்புறம் வந்து பிஜிஸ் வரைக்கும் எல்லா சப்ஜெக்ட்டுமே எல்லா பணிநிலையில் உள்ளவங்களுக்கும் நாங்கள் ஆல்ரெடி, அதாவது டெய்லி, அதாவது வருஷ ப்ராசஸ் மாதிரி 1/8 பர்டிகுலர் சேர்த்துறது அப்படிங்கிறது ஒரு வருட ப்ராசஸ் மாதிரி அது கரெக்டாக கொடுத்துருவாங்க. அப்படி இருக்கும்போது இந்த 1/9 நிலவரப்படி பட்டதாரி ஆசிரியர்களோட காலி பணியிடம் அப்படிங்கிறது கேட்டுருக்குது. அப்படிங்கிறது எதுக்காக அப்படிங்கும்போது, எந்தெந்த பாடத்தில் எந்தெந்த இதில் வந்து ஃப்ரீயாக இருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்கிறது. நம்மளோட முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பிடி டீச்சர்ஸோட அப்பாயின்மெண்ட்டுக்காக தான் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாகவே தெரியுது. ஸோ அதே மாதிரி வேகன்சி இன்க்ரீஸை பற்றி நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். ஸோ இப்போ நமக்கு காலி பணியிடங்கள் வந்து நமக்கு ஏற்கனவே தெரியும். இதில் வந்து நமக்கு வெளியிட்டிருக்காங்க, ஆஃப்டர் கவுன்சிலிங் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதுலேருந்து ஒரு சர்டைன் பர்சன்டேஜ் தான், 50% தான் நமக்கு டிஆர்பி ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸில் வரும். அதற்கு தகுந்த மாதிரி பிடி டீச்சர்ஸ் ப்ளஸ் பிஆர்டி அப்படிங்கிற 2 விஷயத்துலையும் இதை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இதில் என்ன மாதிரியான இது வரும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ பிடி டீச்சர்ஸ் வேகன்சி டீட்டெயில்ஸ் கேட்டிருக்கிறதுனால கண்டிப்பாக நமக்கு வந்து அது ஒரு அப்பாயின்மெண்ட் இன் ப்ராசஸ் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். வேகன்சி இன்க்ரீஸும் நம்ம இந்த வருடம் 19 பர்டிகுலர்ஸ் படி வேகன்சி இன்க்ரீஸு திரும்ப ஒரு அடெண்டமாவோ இல்லை அடிஷ்னல் சிவியாவோ இல்லை அடிஷ்னல் ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டாவோ வெளியிடுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். ஸோ பிடிபிஆர்டி அப்பாயின்மெண்ட் வேகன்சி டீட்டெயில்ஸ் வந்து
கேட்டிருக்கிறது வந்து ஒரு அடுத்த கட்ட நகர்வு. லாஸ்ட் வீடியோ போட்டிருந்தோம், நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வேகன்சி வந்து எப்படி இன்க்ரீஸ் ஆகும்ன்றது நீங்களா சொல்றீங்களா அப்படின்ட்டு. ஸோ இது வரைக்கும் நம்ம அப்சர்வ் பண்ணியிருக்கோம், நிறைய எக்ஸாம்ஸில் வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கோம். இந்த நோட்டிஃபிகேஷன் அதாவது உங்களுக்கு ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் விடும்போது நான் அவைலபிள் கேண்டிடேட்ஸை நாங்கள் திரும்ப கூப்பிடுவோம் அப்படிங்கிற நோட் எதுலேயுமே கொடுக்கல. இந்த தடவை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதற்கான ப்ராசஸ் வந்து கண்டிப்பாக நடக்கும்னு நம்புவோம். அதே மாதிரி தான் எல்லாரும் கேட்டுகிட்டே இருக்கோம். 12 இயர்ஸ் கழிச்சு பிடி பிஆர்டி அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் நடந்திருக்கு, கொஞ்சம் வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னு கேட்டிருக்கோம். நிறைய வகையில் முயற்சி பண்ணியிருக்கோம். அதுவும் ஒரு பாயிண்ட்ல இருக்கும். நம்ம கிரீவன்ஸ் மெயில் போட்டிருக்காங்க, நிறைய பேருக்கு சந்திச்சு கோரிக்கை மனு கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நிதித்துறை ஒப்புதல் கொடுத்த பணியிடங்களில் கம்மியாக தான் இப்போ வரைக்கும் ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்திருக்கு. அதோட கூடுதல் பணியிடம் நிரப்பும் போது ஒரு 20 பேர் 30 பேர்னு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். ஸோ திரும்ப திரும்ப இதை சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, யாரையும் ஒரு சாட்டிஸ்ஃபை பண்ணணும் ஏமாற்றணும் இல்லை, என்னோட மனசில் பட்டதை நான் சொல்கிறேன். ஸோ வெயிட் பண்ணுவோம், ஹோப்போடு வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த பிலிட் கேஸ் வந்து அவங்க வந்து ஆர்டிஐ ரிப்ளை கொடுத்துட்டாங்க. அதனால அடுத்த கட்ட நகர்வு ஒன்று அவங்கள ஹோல்டு பண்ணி அடுத்து இவங்களோட கேஸோ இல்லை அடுத்த கட்ட நகர்வு வரைக்கும் இவங்களுக்கான பணியிடத்தை ரிசர்வ் பண்ணிட்டு மீதி சப்ஜெக்ட் மீதி டீச்சர்ஸ்க்கான வேலையை போட்டுருவாங்க அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா இதுக்கான முடிவும் விரைவில் எட்டப்பட்டு மொத்தமாகவும் போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதனால் ரொம்ப நம்பிக்கையாக இருங்க, சீக்கிரமே கிடச்சிரும். நிறைய தடவை சொல்லியாச்சு, இருந்தாலும் உங்களோட மனநலத்தையும் உடல் நலத்தையும் கவனிச்சுக்க வேண்டிய இடத்துல இருக்கீங்க. பயந்தோ பதட்டப்பட்டோ எந்த இதுவும் பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக வேலை கிடைச்சிரும். உங்களோட அப்பாயின்மெண்ட் ஆர்டரை நீங்கள் வாங்குவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட ப்ரேயர் பண்ணிகிட்டே இருங்க. ஆல்வேஸ் உங்கள் சைடில் இருந்து நானும் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிற வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிற வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லா வகையான ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் நம்மளோட சேனல் மோட்டிவேஷன் பேசிஸாகவும் காம்படேட்டிவ் ஸ்ட்ராட்டஜிக்கல் பேஸிலாகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.